குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஏ எக்ஸாமுக்காக எல்லாருமே படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதில் இங்கிலீஷ் ஒரு பார்ட் இல்லைங்களா? அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கிலீஷ்லேருந்து 1 மார்க் கொஷின்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், அப்ராப்ரியேட் ப்ரிப்போசிஷன். த ஃபாக்ஸ் ஜம்ப் டேஷ் த வெல். ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, ஆப்ஷன் சொல்லாதீங்க, ஆன்சரை மட்டும் சொல்லுங்கள், ஆப்ஷன் சொல்ல லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கமெண்ட்டில் நீங்கள் சொன்னதுனால ஆப்ஷன் சொல்லாமல் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க. சி ஆப்ஷன் தான் கரெக்டு, இன் டு த வெல். செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, அப்ராப்ரியேட் லிங்கர்ஸ். மை அங்கிள் என்டர் மை ஹவுஸ் டேஸ் ஐ வாஸ் டூயிங் மை ஹோம்ஒர்க். ஆன்சர் ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு, வென். தேர்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, சூட்டபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். எவ்ரி ஒன் டேஸ் ஸ்லீப் வென் த எர்த்குவேக் ஹிட் த ஸ்மால் டவுன். ஆன்சர் வாஸ் ஸ்லீப்பிங் தான் கரெக்டான ஆன்சர், பி ஆப்ஷன். ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர் ஹீ டேஸ் ஹிஸ் லஞ்ச் ஹீ வெண்ட் அக்ராஸ் டு த விண்டோ. ஆன்சர் லாஸ்ட் ஆன்சர் தான் கரெக்டு, ஹேடு ஃபினிஷ். ஏன் சார் ஹேடு ஃபினிஷ்டு கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸில் 2 செயல் நடந்திருக்கு அப்படின்னா, முதல்ல நடந்து முடிஞ்ச ஒரு செயலை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும், ரெண்டாவது நடந்து முடிஞ்ச செயலை பாஸ்ட் டென்ஸ்லையும் கொடுக்கணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா ஹேடு ப்ளஸ் வெர்பு 3. பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா மெயின் வெர்பு பாஸ்டில் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் ஆஃப்டர் ஹீ ஹேட் ஹிஸ் லஞ்ச், ஹீ ஹேட் ஃபினிஷ்டு ஹிஸ் லஞ்ச். லஞ்சை முடிச்சது தான் முதல்ல நடந்தது. லஞ்சை முடிச்சதுக்கு பிறகு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹி வெண்ட் அக்ராஸ் டு த விண்டோ. சரிங்களா? ஸோ ஃபிஃப்த் கொஷின், மாடல் வேர்ப். ஈவ் டீசர்ஸ் டேஸ் பி சிவியர்லி பனிஷ்டு. ஆன்சர் சி ஆப்ஷன் தான் கரெக்டு, மஸ்ட். ஆல் சிட்டிசன்ஸ் டேஸ் ஒபே த லாஸ் ஆஃப் த லேண்ட். ஆன்சர் மஸ்ட் தான் கரெக்டான ஆன்சர், சி ஆப்ஷன். ஏன் சார் ரெண்டுக்கும் மஸ்ட் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு செயலை செஞ்சே ஆகணும் அப்படின்னு கட்டாயத்தில் வரக்கூடியது மஸ்ட்டு. ஸோ ஈவ் டீச்சர்ஸ் கண்டிப்பாக தண்டிக்கப்பட்டு தான் ஆகணும் இல்லைங்களா? அடுத்தது ஆல் சிட்டிசன்ஸ் டேஸ் ஒபே த லாஸ் ஆஃப் த லேண்ட். எல்லா சிட்டிசனும் என்ன பண்ணணும், சட்டத்திட்டங்களை மதித்து தான் ஆகணும். ஸோ அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வரலாம். த சோல்ஜர்ஸ் மஸ்ட் ஒபே தர் ஆஃபீஸர்ஸ். இது மாதிரி சோல்ஜர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி லாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்தது அப்படின்னாவே அது மஸ்ட் தான் கொடுக்கணும் அந்த சென்டென்ஸ்க்கு. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, 7th கொஷின், when my grandfather was young he dash go for a long walk. செமி மாடல் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி ஆப்ஷன் தான் கரெக்டு, யூஸ்டு டு. முன்னாடி காலத்தில் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருந்த ஒரு செயலை சொல்கிறதுக்கு யூஸ்டு டு பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிட்டர்மைனஸ். டேஸ் நாலேஜ் இஸ் அ டேஞ்சரஸ் திங். ஆன்சர் a little, சி ஆப்ஷன் தான் கரெக்டு. 9th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, there aren't dash students in the library. ஆன்சர் டி ஆப்ஷன் தான் கரெக்டு, many. நெக்ஸ்ட், suitable prepositional phrase. Dash your advertisement in a local newspaper. I am applying for the post of a salesman. ஆன்சர் with reference to, பி ஆப்ஷன் தான் கரெக்டு. 11th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, dash hard work he passed in the examination. ஆன்சர் பி ஆப்ஷன் தான் கரெக்டு, by didn't of. 12th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, many tourists visited Ooty dash heavy rain. ஆன்சர் ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு, in spite of. 13th கொஷின், alternative polite alternative word. இதில் நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம் எழுத போகிறதுனால மேக்ஸிமம் பொலைட் ஆல்டர்னேட்டிவ் வேர்டு ஜெயிலை வச்சு கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஜெயில் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஜெயில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட பொலைட் ஆல்டர்னேட்டிவ் வேர்டு என்ன? பி ஆப்ஷன் தான் கரெக்டு, கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி. வாட் இஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் அக்வேரியம்? சி ஆப்ஷன் தான் கரெக்டு, அக்வேரியா. 15th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, சூஸ் த ஈக்குவலண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட் ஃபார் த ஃபாலோயிங் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்டு. பிளஃப்ட். ஆன்சர் சி ஆப்ஷன் தான் கரெக்டு, பிளஃப்ட், PLOWED. 16th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிறதுக்கு அமெரிக்கன் இங்கிலீஷ் என்ன? சி ஆப்ஷன் தான் கரெக்டு, பீரியட்.
17th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இடியம் அதோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. பேர்னிங் கொஷின் அதோட இடியம் என்ன? ஆன்சர் குரூஷியல் இஷ்யூ அண்டர் ஹீட்டர் டிஸ்கஷன். அதுதான் கரெக்டான ஆன்சர், பி ஆப்ஷன். எயிட்டீன்த் கொஷின் நியூமிஸ்மேட்டிக்ஸ் இஸ் a study of dash. definition of the terms கேட்டிருக்கேன். ஆன்சர் பி ஆப்ஷன் தான் கரெக்டு, மணி அண்ட் காயின்ஸ். மணி அண்ட் காயின்ஸ். 19th கொஷின் அப்ராப்ரியேட் சினானிம் affluent அப்படிங்கிறதுக்கு சினானிம் என்ன? பி ஆப்ஷன் தான் கரெக்டு, wealthy. 20th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா the fearless bird now commenced to dive and soar. கமன்ஸ்டோட சினானிம் என்ன? ஆன்சர் டி ஆப்ஷன் தான் கரெக்டு, ஸ்டார்டட். ஸோ மொத்தம் 20 கொஷின் தான் கொடுத்துருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி நிறைய கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் போடக்கூடிய வீடியோலாம் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டே வாங்க, 100% உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பிக்கையோட போங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.